டிசம்பர் 3ஆம் தேதியோட ஜியோ சிம்மோட இலவச ஆஃபர்கள் அனைத்துமே வந்து முடக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த செய்திகள் உண்மையாக செய்திகளை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், மொபைல் கேஜெட்ஸ், அவுட் டு வீடியோஸ் மற்றும் போன்ற பல டெக் நியூஸஸ் இலவசமாக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ சிம்மை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜியோ சிம்மில் அவங்க ஃப்ரீ ஆஃபர், வெல்கம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போட்டிகள் காரணமாக ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன் மற்றும் பல நெட்வொர்க்ஸ்கள் எல்லாம் சேர்ந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பிளான் ஆஃபராக இருந்தாலும் 90 நாட்களுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த 90 நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த ஆஃபரை கொடுக்கணும் அப்படின்றது போல் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்திருந்தனால ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஜியோ சிம் வாங்கினவங்க அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதியோட அந்த ஆஃபர் வந்து முடியணும். ரிலையன்ஸ் ஜியோவோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து டிசம்பர் 3ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காசு கட்டி தான் வாங்கணும் அப்படின்றது போல் பலவிதமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ தரப்புல இருந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ரிலையன்ஸ் ஜியோ சிம் வாங்கினவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி புது சிம் வாங்குறவங்க டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே வாங்குறவங்க அனைவருக்குமே வந்து இந்த வெல்கம் ஆஃபர் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகும். நீங்கள் இன்னும் சிம் வாங்கினா டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே போய் சிம் வாங்கிடுங்க. ஸோ டிசம்பர் 3ஆம் தேதிக்கு மேலே வந்து யார் சிம் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அவங்களுக்கு உண்டான ஒரு புது ஆஃபரை வந்து ரிலையன்ஸ் ஜியோ வந்து விரைவில் அறிமுகப்படுத்துவாங்க. அதே போல் ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே என்னென்ன ஆஃபர், என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ஸை பற்றின ஒரு விரிவான வீடியோவும் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா இப்போவே போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த பிளான்ஸை பற்றின அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் கிடைச்சிடும். இந்த ஆஃபர் எல்லாமே டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அவங்க கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நெட்வொர்க்கும் இலவச கால்ஸ் ஆஃபர் பண்ணுறதில்ல, பட் ரிலையன்ஸ் ஜியோ மட்டும் இலவச கால் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிற அனைவருக்குமே வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. ஸோ இதனால் இந்த காம்படிஷன்ஸை வந்து கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ட்ராய் தரப்புலேருந்து ரிலையன்ஸ் ஜியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் முழுவதும் ஜியோ ஆஃபர் பண்ணது போலவே வந்து இந்தியா முழுவதும் கால்ஸ் மற்றும் ரோமிங் வந்து முற்றிலும் இலவசம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் அந்த ஜியோவோட பிளான்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து கால்ஸ் எல்லாமே வந்து இலவசமாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன நியூஸ் மட்டும் தான். நீங்கள் இன்னும் ரிலையன்ஸ் ஜியோவோட பிளான்ஸை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், ரிலையன்ஸ் ஜியோ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா எங்களுடைய அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். நம் தமிழ் டெக் சேனலில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு ரூமர் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஜியோ சிம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பிளாக் ஆகிடும். அதே போல் ஒரு தடவை நீங்கள் உங்கள் சிம் அதில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த சிம்முமே போட முடியாது. நீங்கள் காசு எவ்வளோ இப்போ கம்மியாக கொடுக்குறாங்களோ அந்த காசு எல்லாமே மொத்தமாக வந்து பின்னாடி வசூல் பண்ண போகிறாங்க அப்படின்ற பலவிதமான வதந்திகள் வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ அந்த செய்திகளை எல்லாமே வந்து எந்த அளவுக்கு போய் எந்த அளவுக்கு போலியானவை அப்படின்னு சொல்லியும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதே போல் இந்த போலியான நியூஸை பற்றியும் பரவறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தடுப்போம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் நம்முடைய தமிழ் டெக் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.